ஆர்ம்ஸ் நார்மலாக டிஷர்ட் போட்டாலோ இல்லை ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டாலோ பசங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் தேஜஸ் கொடுக்கறது ஆர்ம்ஸ்னு சொல்லக்கூடிய பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் மசில் தான். அண்ட் சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் மசில் இன் த பாடின்னு கூட சொல்லலாம். ஆர்ம்ஸில் மெயினாக ஆன்டீரியரில் பார்த்தோம்னா பைசெப்ஸ் பிராச்சி, பிராக்கியோரேடியாலிஸ் அண்ட் பிராக்கியாலிஸ். போஸ்டீரியரில் பார்த்தோம்னா ட்ரைசெப்ஸ் பிராச்சி, லேட்ரல் அண்ட் லாங் ஹெட் மெயினாக சொல்லலாம். அண்ட் இந்த எல்லா மசிலோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் தான். இது எல்லாமே ப்ராப்பராக டார்கெட் ஆகிற மாதிரி ஒர்க் அவுட் செட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஆர்ம்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ வாங்க எப்படி எல்லா மசிலும் டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். பைசெப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்பல் கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் கீழே விட்டு கான்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். டாப் ஆஃப் த மூமெண்ட்டில் நல்ல ஒரு கான்ட்ராக்ஷனும் இருக்கணும். செகண்ட் ஒர்க் அவுட் ஆர்ம்ஸ்க்கு ஒரு காம்போ ஒர்க் அவுட். இது சைமல்டேனியஸ்லி பண்ணணும். ஃபஸ்ட்டு தம்பிள் கர்ல், செகண்டு தம்பிள் ஹேமர் கர்ல். ஸோ இது ரெண்டும் பண்ணால் ஒரு கவுண்ட்டு. இந்த மாதிரி 15 கவுண்ட் பண்ணுங்கள். 3 to 4 செட்ஸ் பண்ணுங்கள். சேம் வெயிட்லேயே பண்ணுங்கள், போதுமானது. தேர்ட் ஒர்க் அவுட் தம்பிள் கான்சன்ட்ரேஷன் கர்ல். இதில் நல்லா இந்த மாதிரி டீப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் கான்ட்ராக்ஷன் இருக்கணும். அப்போ தான் பீக் நல்லா வேறு லெவலில் ஃபார்ம் ஆகும். ஃபோர்த் எக்ஸசைஸ் ட்ரைசெப்ஸ்க்கு டைமண்ட் கிரிப் புஷ்அப்ஸ். இது ஒரு பெஸ்ட்டு காம்பவுண்ட் மூமெண்ட். ட்ரைசெப்ஸில் இருக்கக்கூடிய 3 ஹெட்டையுமே இனிஷியலி வேறு லெவலில் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் சீட்டட் கேபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன். இது கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி டீப் ஸ்ட்ரெச் விட்டு மேலே ஃபுல்லாக தூக்கி இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட லாங், லேட்ரல், மீடியல் 3 ஹெட்டுமே நல்லா லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா டீப் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேலே எக்ஸ்டென்ஷனும் ரொம்ப முக்கியம். ஃபைனல் எக்ஸசைஸ் ரோப் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது ஏன் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஹைப்பர்ட்ரோபி கிடைக்கும். நல்ல ஒரு ஹைப்பர்ட்ரோபி கிடைச்சா மசில் க்ரோத் வேறு லெவலில் இருக்கும். ஸோ தம்பிள் எக்ஸ்டென்ஷனுக்கும் இந்த மாதிரி போட்டு ரோப்பில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மசில் ஸ்டிமுலேஷன் வேறு லெவலில் கிடைக்கும், மசில் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஸ்ட்ரெச்சிங் போர்ஷனில் நல்ல ஒரு ஹைப்பர்ட்ரோபி கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரோப் போட்டு பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபைனல் எக்ஸசைஸாக இதை உங்களோட ஆர்ம்ஸ் ரூட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. மசில் க்ரோத் நேச்சுரலாகவே நல்லா இருக்கும்.